வணக்கம் உறவுகளே. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, அதோட தொடர்ந்து தான் இந்த வீடியோ. மறக்காம லைக் பண்ணி பாருங்க. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா அதில நீங்க தெளிவாவே சொல்லல. இந்த மாரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. எந்த மாரி வீடியோக்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, மெயினா வந்துட்டு ஏஐ வீடியோ சரிங்களா? அந்த மாரி சேனலுக்கு தான் பிரச்சனை வரும்னு மெயினா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ரியாக்ஷன் பண்ணாம இருக்கிறது. அப்போ வந்து நாங்க சாங்ஸ் பண்ணக்கூடாதா? நாங்க வந்து ரீல்ஸ் பண்ணக்கூடாதா? இப்போ நெறைய காமெடி ரீல்ஸ் எல்லாம் பண்றோம். அதெல்லாம் பண்ணக்கூடாதான்னு வந்து கேட்குறீங்க. அதுக்கு வந்து நீங்க ரியாக்ஷன் பண்ணாம இருக்கக்கூடாது சரிங்களா? ரியாக்ஷன் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு சாங்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த சாங்ஸ் ஆன் ஆனோனே நீங்க இப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா, அது வந்துட்டு கிடையவே கிடையாது. அந்த சாங்ஸ் ஏத்த மாரி ரியாக்ஷன் பண்ணணும். அந்த காமெடிக்கு ஏத்த மாரி நம்ம ரியாக்ஷன் பண்ணணும், பேசணும், இல்லைனா ஆக்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து ஏஐ வீடியோ. அதுக்கடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, நீங்கள் தான் நாய்க்குட்டி கோழி வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கீங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. நாய்க்குட்டி கோழி வீடியோலாம் வந்துட்டு நான் வந்துட்டு என் வீட்டில் உள்ளது தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். என் வீட்டில் வளர்க்குறத நான் வந்துட்டு அப்பப்போ இப்போ இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வருதுன்னா அதை நேராக கொண்டு போய் அந்த கேமரா முன்னாடி நான் அந்த மாதிரி தான் ரீல்ஸ் டிக்டாக் மாதிரி எடுத்திருக்கேன். ஒரே வீடியோவை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நான் போடலை. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஏஐ வீடியோ அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கோழியோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. கோழி, நாய், ஆடு, மாடு இந்த மாதிரிலாம் வந்துட்டு அது பொம்மை மாதிரி அந்த ஃபேஸ் வந்து மாறிடும். ஒரிஜினலாக இருக்காது. பொம்மை மாதிரி வந்து மாட்டிங்க. ஏஐ வீடியோன்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வரும் அந்த வீடியோ சரிங்களா? நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வீடியோவுக்கு தான் மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அந்த மாதிரி நான் நாய்க்குட்டி வீடியோ நேச்சுரலாக தான் போட்டிருக்கேன். ஏஐ மாதிரி எந்த மாதிரி நான் உருவாக்கி என்னோட சேனலில் எந்த வீடியோவும் அப்படி இருக்காது. நம்மளோட ஃபேஸே வந்துட்டு பொம்மை மாதிரி இப்போ நம்ம ஃபேஸ் ஃபோட்டோ எடுத்துடுறோம். ஒரு ஆப்ஷனில் கொண்டு போய் போட்டு அந்த ஏஐ வீடியோ மாதிரி நம்ம ஃபேஸை வந்து அழகாக மாற்றுறது, பொம்மையாக மாற்றுறது இந்த மாதிரி போட்டிங்கனாலுமே அதுவும் ஏஐ வீடியோ தான். அந்த மாதிரி வீடியோக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூடியூப்ல நீங்கள் ஏஐ வீடியோன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக அதிலே புரிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே இன்னும் என்னென்ன வரும் அப்படிங்கிறத மெயிலில் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு யூடியூப் அனுப்புவாங்க. இது முன்னக்கூட்டி எச்சரிக்கையாக நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. டிவி நியூஸ் சேனல்லையும் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு மேலே வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு இன்னும் கூட தெளிவாக யூடியூப் வந்து விளக்கம் கொடுக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்லுவேன், இதை எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயினாக வந்துட்டு ஓன் கண்டென்ட்டாக போடுங்க. ஒரிஜினல் கண்டென்ட்னா என்னக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் நேராக பேசுகிறீங்களா, இந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் நம்ம சேனலுக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லை. எந்த மெயிலையும் பார்க்க வேண்டாம். யாரும் நம்ம சேனலுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு எதுவுமே நினைக்க வேண்டாம். நம்ம சேனலை அழகாக ரன் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்காக மெயினாக வந்து ஓன் கண்டென்ட்டே நம்ம பேசி போடலாம் சரிங்களா? நானே இனிமேல் வந்துட்டு மற்ற வீடியோலாம் தவிர்த்துட்டு ஓன் கண்டென்ட் அதிகபட்சம் ஓன் கண்டென்ட் தான் என்னோடய சேனல் இனிமேல் வரும். 1-2 வீடியோ மட்டும் தான், அது சாங்ஸ் மட்டும் தான் நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, நீங்களும் அது மாதிரி பார்த்து கவனமாக உங்கள் சேனலை ரன் பண்ணுங்கள். ஏன்னா 15ஆம் தேதிக்கு மேலே எல்லா ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணுறவங்க கன்ஃபார்ம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.